பாருங்க மக்களே, உங்கள் செலிப்ரிட்டி மேடம் இருக்காங்கல்ல, நான் நேற்று ஒரு பால்காய் வீட்டுக்கு போகிறக்கே எங்கள் மூர்த்தி அண்ணன் கூட லீவ் போடுங்கன்னு சொன்னதுக்கு போட மாட்டேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாவ. நேற்று தம்பி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாவலாம், அதுக்கு எப்படி கிளாஸ் லீவ் போட்டு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் வெள்ளியும் சனியும் தம்பி முக்கியமா ஆத்துக்காரர் முக்கியமா எப்படி வந்து நிற்காவ பாருங்க. என்ன சொல்ல நிவியல, இதே மாதிரி யாராவது அந்த மாப்பிள்ளை சொல்லு, மாப்பிள்ளை கூட எங்கேயும் போக மாட்டேன் நீக்கிட்டு தம்பியோ அண்ணனோ கூப்பிட்டு உடனே பட்டுனி வந்து நிற்கவே யாராவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்துச்சு என்ன எப்படி கிழிச்சு தொங்க விடுறோம். நீங்க தான் எதுக்கும் அசர ஆள் கிடையாதுல்ல. ஆமா, நான் எதுக்கும் அசர மாட்டேன். நான் காசு கட்டி படிக்க, எனக்கு தோணுனா படிப்பேன், தோணலன்னா படிக்க மாட்டேன். ஆமா, அதான் அதுக்கு என் ஃப்ரெண்டு வீடியோ பார்த்துருவோம், அவ தான் காசு கட்டா நான் படிப்பேன், ஆனா இன்னைக்கு போக முடியாது மக்களே, தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படி பயந்துட்டாரு. அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, குடும்பக்காரன் என்னைக்கும் வந்து நிக்க மாட்டான், பழக்கத்துல வர்றதுதான் என்னைக்கும் அத்தை வரைக்கும் வந்து சேரும். இது வந்து நமக்கு பழக்கத்துல கிடைச்ச சொந்தம், அதை விட்டு கொடுக்கலாமா? வீடை பார்த்துடுங்க. இது எந்த வீடு ஞாபகம் இருக்கா? இதுதான் என் தம்பி கட்டி கொடுத்த வீடு. தம்பி கட்டி கொடுத்தது பெட்ரூம். நாங்க நீங்க ஒன்று காட்டி கொடுங்க. இங்க பாத்துக்கோங்க, இது ஒரு பெட்ரூம் சரியா. அன்னைக்கு முழுசா வீடை காமிக்கல. இது வந்து ஃப்ரெண்டு வாசல். அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா மாடி படி, அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கட்டச்சனா நிற்க பார்த்தீங்களா, அது வந்து கிச்சனு. இந்த பக்கம் அப்படியே ஒரு பெட்ரூமு, பாத்ரூமு அழகா இருக்கலாம். எடுக்கல, இது கிச்சன் ஓகேவா. இதான் நான் பாருங்க, வந்த இடத்துல தின்னுகிட்டு இருக்கு, பிள்ளைக்கு ஊட்ட சொன்னா தின்னுகிட்டு இருக்குது. இவன் என்ன வீடியோ எடுக்கா?